இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலடியார் சொல்வது போன்று உரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுவுங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். சவுல் அரசரும் அவருடைய மகன் யோனாத்தானும் போரிலே இறந்து விட்டார்கள். அந்த செய்தியானது தாவீதுக்கு வருகின்றது. அடுத்ததாக அரசராக கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றவர் தாவீது. சவுல் அரசர் இறந்தால் மட்டும்தான் தாவீது அரசராக முடியும். எனவே இந்த செய்தியானது ஒரு சராசரி மனிதனாக இருந்திருந்தால் அவனுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்திருக்கும். ஏனெனில் சவுல் அரசர் இறந்துவிட்டார், இவர் இப்பொழுது அரசராக போகின்றார். ஆனால் தாவீது அவ்வாறு அவர் மகிழவில்லை. மாறாக சவுல் அரசர் தன்னை கொல்ல தேடிக்கொண்டிருந்த தன்னுடைய பகைவன் தன் அழிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த அரசர் இறந்து விட்டார் என்பதை கேட்டவுடனேயே தாவீது அரசர் அழுகிறார், புலம்புகிறார். எப்படி இப்படி ஒரு மாவீரர் இறக்கலாம் என்று, எப்படி இவருக்கு இப்படி நேர்ந்தது என்று இவர் அழுது புலம்புகிறார். அவருடைய இறப்பிலே இவர் மகிழ்ச்சி அடையவில்லை. காரணம், தான் அரசனாக வேண்டும் என்ற பெரிய அளவிலே எண்ணங்கள் அவருக்கு இருந்ததாக தெரியவில்லை. அப்படி இருந்திருந்தால் அவர் மகிழ்ந்திருக்க வேண்டும். எனவேதான் கடவுள் சரியான ஒருவரை தேடி கண்டுபிடித்திருக்கின்றார். யார் ஒருவர் தன்னுடைய பகைவர் மீதும் அன்பு செலுத்தி அடுத்தவருடைய அழிவிலே மகிழ்ச்சியை காணாமல் அடுத்தவர் துன்புறுகின்ற பொழுது இவரும் சேர்ந்து துன்புறுகின்ற அளவிற்கு மக்கள் நலனை அக்கறை கொண்ட ஒரு மனிதரை இறைவன் தேடி கண்டுபிடித்திருக்கின்றார். இதைத்தான் சாமுவேல் சொல்லுகின்றார். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். என்ன சொல்லுகின்றார் என்றால் 14வது வசனத்திலே சொல்லுவார் குறிப்பாக, இதோ கடவுள் தன்னுடைய மனதிற்கு ஏற்ப ஒருவனை தேடி கண்டுபிடித்து அரசராக்கி இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். ஏனெனில் தாவீது கடவுளுடைய மனதிற்கு ஏற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார். திருத்தூதர் பணிகளிலே இது இன்னும் ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்லப்படுகின்ற வசனம், இதோ தாவீது, ஈசாயின் மகனான தாவீது கடவுளுடைய உள்ளத்துக்கு ஏற்ப கடவுளுடைய மனதிற்கு உகந்தவராக இருந்தார் என்று. காரணம், அவர் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் கொண்டிருந்ததால் தான் இன்று நாமும் இவ்வாறு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று பல பேர் தங்களுடைய பதவிக்காக என்று என்னென்னவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை என்றாலும் அந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக என்று எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பதவியில் இல்லாவிட்டாலும் அந்த பதவிக்கான அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தாவீது அரசர் தான் அரசராக திருப்பழிவு செய்யப்பட்ட பிறகும் கூட, சவுல் அரசர் இறந்த பிறகுதான் ஆட்சியில் அமரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சவுல் அரசருடைய இறப்பு செய்தியை கேட்டு மனம் வருந்துகிறார். அவர் உண்ணாமல் நோன்பிருந்து துக்கம் கொண்டாடுகின்றார். இப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்விலை வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். நாம் தாழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது கடவுளுடைய மனதிற்கேற்ற ஒரு நல்ல பிள்ளைகளாக நம்மால் இருக்க முடியும். நம்முடைய தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சலேசியருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இவரும் தன்னுடைய வாழ்விலை எதிரிகள் என்று யாரையும் வைத்துக் கொள்ளவில்லை, அனைவரையும் அன்பு செய்திருக்கின்றார். எல்லோர் மீதும் ஏராளமான அன்பை வாரி வழங்கி இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் சலேசியார் ஜெனோவா என்ற அந்த மறை மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஷாப்லே என்கின்ற இடத்திலே நிறைய கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கால்வின் என்கின்ற பிற சகோதரர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு சேர்ந்து கத்தோலிக்க திருச்சபையை புறக்கணித்து சென்று விட்டார்கள். அந்த இடத்துல எந்த குரு சென்றாலும் அவர்களை கொன்று போட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்திற்கு யார் செல்வார்கள் என்று அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் கேட்டபொழுது குருவாக இருந்த பிரான்சிஸ் சலேசியார் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கிருந்தவர்கள் இந்த பிரான்சிஸ் சலேசியாரை கொன்று போட வேண்டும் என்று எவ்வளவோ சதி திட்டங்களை எல்லாம் திட்டுகின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை. குறிப்பாக ஒரு நாள் பிரான்சிஸ் சலேசியார் அங்கிருந்த மக்களுக்கு கடவுளை பற்றி அவர் போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை பற்றியும் நற்கருணை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு இளைஞன் என்ன செய்கின்றான், பிரான்சிஸ் சலேசியாரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று கையிலே ஒரு கத்தியை தூக்கி கொண்டு அவரை குத்துவதற்காக அவரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் பிரான்சிஸ் சலேசியார் எதையும் பொருட்படுத்தவில்லை. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்.
வந்து கொண்டிருந்த இளைஞன் நெருங்கி வந்து விட்டான். அவன் புனித பிரான்சிஸ் அலேசியாரை குத்த வேண்டும் என்று கையை ஓங்கி விட்டான். அப்பொழுதும் கூட புனித பிரான்சிஸ் அலேசியார் எதுவும் செய்யவில்லை. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கின்றார். இவ்வாறு வந்த அந்த இளைஞனுக்கு உடனே ஒரு பதற்றம், ஒரு விதமான பயம் வந்துவிட்டது. நாம் இந்த அளவிற்கு வந்தும் இவர் ஏன் எதுவும் செய்யாமல் அப்படி நின்று கொண்டிருக்கின்றார் என்று அவரை பார்த்து கேட்கின்றான். ஏன் நீங்கள் எதுவும் செய்யாமல் என்னை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அதற்கு புனித பிரான்சிஸ் அலேசியார் சொல்லுகின்றார், இதோ நீ என்னுடைய ஒரு கண்ணை உன்னுடைய கத்தியால் குத்தி குருடாக்கினாலும் நான் என்னுடைய மற்றொரு கண்ணால் உன்னை தொடர்ந்து அன்பு செய்வேன். இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த இடத்திலே சொல்லுகின்றான். பிறகு அந்த நகரம் முழுவதுமே தன்னுடைய பேரன்பினால் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு கொண்டு வருகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே நம்மை எதிர்ப்பவர்களுக்கும் சரி, நம்மை வெறுப்பவர்களுக்கும் நாம் நன்மை செய்கின்ற பொழுது, அவர்களுடைய அழிவிலே நாம் மகிழ்வாமல் இருக்கின்ற பொழுது, அவர்களுடைய துன்பத்திலே நாமும் பங்கெடுக்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.